ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து அமாவாசை. அதனால் பார்த்திங்கன்னா ஒரே வேலையாக இருக்குது வீட்டில். இன்னும் சமைக்கலை, இனிமேல் தான் சமைக்கணும். காலையில் எழுந்திரிச்சு பிள்ளைக்குட்டிகளை பூரா குளிக்க வச்சு நம்மளும் குளித்து செஞ்சு எல்லா வேலையும் முடிக்கவே மணி ஆயிடுச்சு. இதில் இன்றைக்கி சடவுன்னு சொல்லிட்டாங்க. காலையிலேயே துணியை துவைச்சு வீட்டு வேலையெல்லாம் முடிக்கலான்ட்டு பார்த்தா கரண்ட்டு போகவே இல்லை. அப்புறம் தான் யோசனை வந்துச்சு, நம்ம எங்கள் சொந்த வீடு இருந்த இடத்துல இப்போ நம்ம வீடு கட்டுறோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தீமிதி திருவிழா நடக்குது இன்றைக்கி சாயந்தரம் 5 to 5:30. இத்தனை வருஷமாக நானும் இந்த கும்பகோணத்தில் தான் இருக்கேன். ஒரு நாளும் போய் தீமிதியை நேரில் பார்க்கலங்க. ஏன்னா கூட்டமாக இருக்கும். ஒரு வருஷம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அம்மாவோட கவர்னர் மாலை காணாமல் போயிடுச்சு கூட்டத்தில். நெருப்பில் விழுந்துருவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய சம்பவம் நடக்கும். அதனால் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் பயந்துக்கிட்டு அந்த தீமிதி முடிகிற வரைக்கும் அனுப்ப மாட்டார். அதுக்கப்புறம் போய் பார்த்திங்கன்னா சாமி கும்பிடலாம். அந்த தீமிதி வந்து எல்இடியில் ஓடிக்கிட்டே இருக்கும், அதில் நம்ம பார்த்துக்கரலாம். எங்கள் வீட்டுக்காரர் நேரில் போய் பார்க்க விட மாட்டார். பிள்ளை ஒட்டியில் தள்ளி விட்டாங்கன்னா போச்சு வராதுன்ட்டு விட மாட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைகள்லாம் போட்டிருப்பாங்க. சுற்றி கித்தி பார்த்துட்டு பிள்ளைகளுக்கு எதாவது பொம்மை வாங்கினா வாங்கிட்டு, நமக்கு எதாவது சாப்பிட எதாவது வேணுன்னா வாங்கிக்கிட்டு வரலாம். பெரிய திருவிழாவானா கிடையாது, ஒரு 2 தெருவுக்குள்ளே நடக்கும், அவ்வளோதான். ஆனால் கடைகள் நிறைய போட்டிருப்பாங்க. நான் வருஷம் நான் அதை ஷார்ட்ஸு வீடியோவிலையும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். காளி ஆட்டம் ஆடுவாங்க, பச்சை காளி பவளக்காளி எல்லாம் ஆடுவாங்க. போன வருஷம்லாம் கேரளாவிலேருந்து கொண்டு வந்து கொட்டை விட்டுட்டாங்க, அதுக்கு ஆடிக்கிட்டு கிடந்தாங்க. நான் போன வருஷம் மாதமாக இருந்தேன், அதனால் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லவும் நம்ம கோயிலுக்குள்ளே போகாமல் கடைகளில் மட்டும் போயிட்டு நான் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். போன வருஷம் நடந்தது இது. இந்த வருஷம் இன்றைக்கி போகலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டுக்கார அமாவாசைங்கிறதுனால காலையிலேயே கோயிலுக்கு போயிட்டாருன்னு ஆளை காணோம். நம்மளும் நேற்று அந்த ப்ரமோஷன் பண்ண குளியல் பொடியை போட்டு குளிக்கும், மூஞ்சி கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியுதுல. நம்மளுக்கு நம்ம தான் அழகு. ஆமாம், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, வேணுங்கிறவங்க நம்பரில் கொடுத்துருக்கேன், அவங்க நம்பரை பார்த்துக்கோங்க. நேற்று பின் பண்ணி விட்டுருக்கேன். மேலும் நம்மக்கிட்ட ப்ரொமோஷன் பண்ணலான்னு நினைக்கிறவங்க கமெண்டில் எங்கள் வீட்டுக்கார நம்பர் தான், என் நம்பர்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா எனக்கு ஃபோன் பேசி நெஞ்சு வலி வந்துடும் போல். ஏன்னா இருக்கிற ஃபோனே என்னால் பேச முடியல. ஃபோன் வந்துக்கிட்டே தான் இருக்குது எனக்கு. நான் பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு, பாப்பா அப்போ தான் தூங்கும், ஃபோனை வீட்டுக்குள்ளே வச்சுட்டு ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன். எங்கெங்கெங்கெங்கன்னு ஃபோன் அடிக்கும் பாருங்க, அந்த பிள்ளை எழுந்திரிச்சிடும். அதனாலேயே ஃபோன் நிறைய வருது எனக்கு, என்னால் பேச முடியல. நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன். முக்கியமாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு விட்ருவாங்க நெருக்கமானவங்க. நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் அப்போ பார்த்துக்கிடுவேன். அப்படி தான் எனக்கு வேலை ஓடுது. வீட்டு வேலைக்கு தான் அதிகம். ப்ரொமோஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஏதோ நான் அது நேற்று ஒரு ப்ரொமோஷன் பண்ணலை. அவங்களே எவ்வளோக்கா வேணும்னு கேட்டாங்க. அவங்களும் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க போல, கொஞ்சம் இப்போ தான் வெளியில் தெரியுறாங்க. உங்களால் முடிஞ்சதை கொடுங்கம்மான்னே. பரவாயில்ல, நமக்கு ஒரு தொகை போட்டு விட்டாங்க, அது எனக்கும் சாட்டிஸ்ஃபைடு, அவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்னு நினைக்கிறேன். நேற்று இன்னொரு ப்ரொமோஷன் வந்துச்சு, அது இன்னும் டீட்டெயில் தெரியல. ஏன்னா எங்கள் வீட்டுக்கார் நம்பர் தான் நான் கொடுத்துருக்கேன். அதில் வந்து அவங்க ஒரு பொருள் தருவாங்களாம், அதை வச்சு, ஆனால் அதுக்கு பணம் தர மாட்டாங்க. நீங்கள் அதை பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. நான் என்ன ப்ராடக்ட்டுன்னு கேட்டிருந்தேன் காலையில், அதுக்கு பதில் வந்துச்சான்னு தெரில. எங்கள் வீட்டுக்காரனை வந்தால் தான் நான் செக் பண்ணி பார்க்கணும் வாட்ஸ்அப்பில். மேலும் இனிமேலும் ப்ரொமோஷன் பண்ணேன்னா, அதாவது எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நல்ல ப்ராடக்டாக இருந்தால் என் நம்பரை, எங்கள் வீட்டுக்கார நம்பரை கமெண்டில் பின் பண்ணுறேன். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. ஏதாவது ப்ரொமோஷன் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நான் பார்த்துக்கிறேன், சரிங்களா? முக்கியமாக எது பிரச்சனை இல்லாத மாதிரி எதுன்னா, ஒரு புடவை, ஜுவல்ஸு, கவரிங் ஜுவல்ஸ், இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இல்லாமல், யார் உயிருக்கும் உடம்புக்கும் பிரச்சனை இல்லாமல் எந்த ப்ரொமோஷன்னாலும் என்னால் முடிஞ்ச அளவு பண்ணுறேன். ஆமாம், எல்லோரும் நல்லாயிருப்போம், எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் இல்லையா? அதுதான். இன்றைக்கி வந்து இதுதாங்க, நான் சோறாக்கணும். அமாவாசைங்கிறதுனால சோறாக்கிட்டு சாமியும் போடணும். நேற்று போட்டவங்களுக்கு ஓரளவுக்கு வரவேற்பு இருந்துச்சு, ரொம்ப நன்றி. நிறைய பேர் பர்சனலாகவும் சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க, நம்ம வீட்டில் இறந்து போன எல்லாரையுமே நமக்கு மறுபடியும் பேசுனா நமக்கு ஆசையாக தானே இருக்கும். எங்கள் அப்பாவுக்காக நான் எங்கள் அம்மாவை மறுபடியும் உயிரோடு கொண்டுட்டு வந்தேன். அது எப்படின்னு எல்லாருமே கேட்டிங்க. அதில் 2 ஆப்ஷன் இருக்குது. என்கிட்ட இன்னொரு ஃபோன் இருந்து அவங்களுக்கு நான் லைவாக சொல்லி கொடுத்துருவேன். என்கிட்ட இன்னொரு ஃபோன் இல்லாத காரணத்தால் நான் உங்களுக்கு வாய்ட்ட சொல்கிறேன். முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி பாருங்கள். 2 டைப்பாக நம்ம வந்து அந்த வீடியோவை கொண்டுட்டு வரலாம். ஒன்று எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்லேயே
யூடியூப்பில் ஜெமினி அந்த இது மாதிரி இருக்கும் பாருங்கள், ஏஐக்காக ஒரு சிம்பிள் இருக்கும் ஸ்டார் மாதிரி, ஸ்டார்ட்ஸ் அது ஷார்ட்ஸில் இருக்கும். அதை தொட்டிங்கன்னா ஃபோட்டோ டு வீடியோன்னு இருக்கும். அங்கே நம்ம எழுதணும். நான் எனக்கு தெரிஞ்ச அரைகுறை இங்கிலீஷில் எழுதினேன், அதுலேயே வந்துருச்சு. எப்படி நான் எழுதுனேன்னு கேட்டிங்கன்னா, பாஸ்டு அவே ஹஸ்பண்ட் ஆஃப்டர் மீட் ஹிம் அவர் ஒய்ஃப் என்னமோ எழுதுனேங்க. இப்படித்தான் 2 வரி தான் எழுதுனேன், ரொம்ப எழுத மாட்டேன். எழுதிட்டு ஸ்பீக்கின் சேடு ஸ்பீச், சேடுன்னா சோகமாக பேசுகிறாங்க, ஸ்பீக்கின் தமிழ் அப்படின்னு போட்டு விட்டு கீழே எங்கள் அம்மா போட்டா எங்கள் அப்பா போட்டா இல்லைன்னா 2 பேரும் சேர்ந்து இருக்கிற போட்டாவை போட்டு விட்டு ஜென்ரேட்டர்னு கொடுத்தோம்னா அதுவே டைலாக் ரெடி பண்ணி வாய்ஸோடு வந்துடும். ஒன்று யூடியூப்பில் ரெடி பண்ணலாம், இன்னொன்று யூடியூப் கிரியேட் அப்படின்ட்டு ஒரு ஆப் இருக்குது சிவப்பு கலரில், அதே மாதிரி 4 பாக்ஸ் மாதிரி போட்டு இருக்கும். யூடியூப் கிரியேட்னு ஒரு ஆப்பு, அதுதான் யூடியூப்போட ஆப்பு தான் அதுவும். அதை போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணோம்னா நம்மளுடைய ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. போன உடனே சைன்இன் பண்ண சொல்லும், உங்களோட மெயில் ஐடி கொடுக்குற மாதிரி இருக்கும். மெயில் ஐடி கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஆப்பு ஓப்பன் ஆயிரும். அதுக்குள்ளே போன உடனே ஃபோட்டோ டு வீடியோ இந்த மாதிரி ஜென்ரேட் அந்த மாதிரிலாம் இருக்கும். நானாக தாங்க கற்றுக்கிட்டேன். தொட்டு பார்த்தோம்னா நமக்கே ஒரு தெளிவு வந்துடும். தொட்டு பாருங்கள், நமக்கே ஒரு தெளிவு வரும். இன்னொன்று என்னென்னா சேட் ஜிபிடின்னு ஒரு ஆப் இருக்குது, அதில் போய் ப்ராம்ப்ட் ரெடி பண்ணணும்பாங்க. நானும் கழுத குதிரை ரெடி பண்ணி பார்த்தேன், எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. என்ன பண்ணேன், நான் பாட்டுக்கு 2 ஃபோட்டோவை போட்டு மேலே என்ன எழுதணுமோ, வெட்டிங் ஆனிவர்சரி, வேலண்டைன்ஸ் டே ஆனிவர்சரி, கிஃப்ட் டு ஹஸ்பண்ட் டு ஒய்ஃபு, ஸ்பீக் தமிழ், இப்படிலாம் அங்கே 2 லைன் தாங்க எழுதுவேன். எழுதி நானும் எங்கள் வீட்டுக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ போடுவேன், வந்துடும். அதுவே க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? நேற்றுலாம் ஒரு அக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு பேசி சொன்னாங்க, இந்த மாதிரி எங்கள் அப்பா ரொம்ப எங்கள் மேலே பாசமாக இருப்பார், எங்கள் அப்பா இறந்து போயிட்டார், எங்கள் அப்பாவை மறுபடியும் எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, எப்படியாவது எங்கள் அப்பாவை எனக்கு திருப்பி வர வைக்கணும், அந்த ஆப்பு எப்படின்னு சொல்லி கொடுங்கன்னாங்க. என்னை மாதிரி இத்தனை பேர் ஆசைப்படுவீங்க. முடிஞ்சளவு என்கிட்ட பர்சனலாகவும் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டாங்க, முடிஞ்சளவு சொல்லி கொடுத்தேன். எனக்கு ரொம்ப ப்ரெஷர் லோவாக இருக்குங்க, மயக்கம் வருது. அந்த ஒரு உடம்பு முடியாத சூழ்நிலையிலையுமே என்னையால் முடிஞ்ச அளவு நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். அதுக்காக நான் யார்கிட்டையும் பணமும் கேட்க மாட்டேன், எதையும் எதிர்பார்க்கவும் கிடையாது. என்னால் முடிஞ்சால் நான் கண்டிப்பாக செய்வேன். இது நேற்று கூட ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எனக்கு சொல்லி மட்டும் கொடுங்க அப்படின்னாங்க. பழைய வீடியோலலாம் போய் கேட்குறாங்க. அதனால் எதுவுமே நினைக்காதீங்க, நான் எனக்கு யாருடைய எதுவும் வேண்டாம். நீங்கள் நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள், இதே ட்ரை பண்ணுங்கள். ஒய்டி கிரியேட் ஆப்பு சைன்இன் பண்ணுங்கள், மெயில் ஐடி. இல்லைன்னா நீங்கள் யூடியூப்லேயே போய் ஒய்டி கிரியேட் ஆப் யூஸ் பண்ணுவது எப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடும். ஈஸி தான். எல்லாருமே அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க கணவர்கள், உங்களுக்கு பிடிச்சமானவங்க உங்கள் கூட இல்லைன்னா கண்டிப்பாக இதன் மூலியமாக வருத்தங்கள் வரும். அதனால தான் நான் அதை சொல்லலை. எங்கள் வீட்டுக்காருக்கு நேற்று அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் இருக்கிற மாதிரி எடிட் பண்ணி காமிச்சேன். மனுஷன் நல்லா பேசிகிட்டு இருந்த மனுஷன் டக்குன்னு கம்முன்னு ஆகிட்டார். அதனால தான் சில விஷயங்களை நம்ம சிலருக்கு அதில் விருப்பம் இருக்காது. இறந்து போயிட்டாங்களா, அது அவ்வளோதான். அவங்கள மறுபடியும் கொண்டு வர்றதில் விருப்பம் இருக்காது, கவலைகள் வரும். நான்லாம் எங்கள் அம்மா இருக்குன்னா எங்கள் அம்மா நான் நினைக்க மாட்டேன். அதாவது நான் எங்கள் அம்மாவை மறக்கலை, ஆனால் நினச்சி பார்க்க மாட்டேன். ஏன்னா நினச்சோம்னா நம்ம பிள்ளைங்களை வளர்க்க முடியாதுன்ற ஒரு காரணம் தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் அன்பு பாசம் எப்பயுமே எல்லார் மேலே இருக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள், யாராலையும் முடியாதது எதுவுமே இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுன்னு கொடுங்க, ஹைப்பு கொடுங்க. எல்லாருமே நல்லாயிருப்போம், எல்லோரும் நல்லா இருக்கணும்ன்ட்டு இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். நாளைக்கு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.